வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். டெல்வின் செல்வா தலைமையிலான பிரதிநிதிகள் குழு ஒன்று சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அழைப்பின் பேரில் சீனாவுக்கு பயணம். அனுருகுமார திசாநாயக்கவின் ஜெர்மன் விஜயம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகள் உறுதிமொழிகளை வலியுறுத்தி ஜெர்மனிக்கு வேண்டுகோள். தையிட்டியில் நடைபெற்ற போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழர்கள் மக்களை தாக்குவதற்கான திட்டம் எட்டப்பட்டதாக சிவாஜிலிங்கம் குற்றச்சாட்டு. தமிழ் தேசிய ஒற்றுமைக்கான கடைசி வாய்ப்பை தமிழரசு கட்சி தன்னிச்சையாக பறிகொடுக்கிறது. டெலோ கடும் விமர்சனம். தொடர்வது விரிவான செய்திகள். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தலைமையிலான பிரதிநிதிகள் குழு ஒன்று சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அழைப்பின் பேரில் சீனாவிற்கு பயணமாகியுள்ளது. இந்த விஜயத்தில் பிரதியமைச்சர் இரங்க குணசேகரவுடன் சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த குழுவினர் நேற்று சீனாவின் ஜிஜியாங் மாகாண ஆளுநர் லியூ ஜியேவை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மற்றும் அரசியல் ஒத்துழைப்புகளை பற்றிய விசாரணைகளை மேற்கொண்டனர். அதில் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையிலான நிலவும் நீண்டகால நட்புறவும் முக்கியமாக பேசப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. சந்திப்பின் போது இலங்கை நிலவிய ஊழல் நிறைந்த ஆட்சி முறையை முடிவுக்கு கொண்டு வந்த பிறகு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் திட்டத்துடன் முன்னேறி வருவதாகவும் மக்கள் நம்பிக்கையை மீட்டெடுக்கும் முயற்சியில் இருக்கின்றோம் என்றும் டெல்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரம் மிகுந்தலை விகாரையில் நடைபெற்ற தேசிய பொசன் உற்சவத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க சமூக தொடர்புடைய முக்கிய நிறுவனங்கள் வீழ்ச்சியடைந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். போலீசார் சிலர் குற்றவாளிகளை பாதுகாக்கின்றார்கள். குடிவரவு திணைக்களம் பாதாள குழு தலைவர்களுக்கு சட்டவிரோதமாக கடவுச்சீட்டுகள் வழங்கியுள்ளது. சிறைச்சாலை தலைமையகம் கைதிகளை முறையற்ற வகையில் விடுவித்துள்ளது என்றும் குற்றம் சுமத்திய அவர் இது உண்மையான நிலை என்பதை வலியுறுத்தினார். சமூக அமைப்புகள் முற்றாக வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் இந்த நிலையை மாற்ற கடுமையான தீர்மானங்கள் தேவை. பழக்க வழக்கங்களால் கட்டுப்படுத்தப்பட்ட சமூகத்தை கட்டியெழுப்ப சட்டங்கள் மற்றும் செயல்பாடுகளில் மாற்றங்கள் அவசியம். சிறந்த மாற்றத்திற்காக அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க ஜெர்மனுக்கு உத்தியோகபூர்வ பயணமாகியுள்ள நிலையில் அவரிடம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான உறுதிமொழிகளை நிறைவேற்றுமாறு வலியுறுத்த ஜெர்மனிய அரசை மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கோரியுள்ளது. இந்த கோரிக்கை ஜெர்மனிக்கான மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் பணிப்பாளர் பிலிப்ரிஷ் வெளியிட்டுள்ள அறிக்கையின் வாயிலாக முன்வைக்கப்பட்டுள்ளது. அறிக்கையில் அவர் இலங்கையில் 30 ஆண்டுகளாக நடைபெற்ற உள்நாட்டு போரின் போது இடம்பெற்ற கொலைகள், சித்திரவதை, துன்புறுத்தல்கள் மற்றும் மக்கள் மீது தாக்குதல்கள் உள்ளிட்ட துஷ்பிரயோகங்களை எடுத்துக்காட்டியுள்ளார். மேலும் போரின் இறுதிக்கட்டத்தில் பலர் வலுக்கட்டாயமாக காணாமல் போனதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். போருக்கு பிறகு ஐநா மனித உரிமைகள் பேரவை இலங்கையை பொறுப்பு கூறச் செய்யும் தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளதுடன் சாட்சியின் சேகரிப்பு நடவடிக்கைகளையும் ஆரம்பித்தது. எனினும் தற்போதைய அரசாங்கமான அனுருகுமார திசாநாயக்கவின் தலைமையிலான நிர்வாகம் இதுவரை அதன் முன்னைய அரசுகளின் பாதையை மாற்றி முன்னேறவில்லை என்றும் விமர்சிக்கப்பட்டுள்ளது. மேலும் போர்க்குழப்பங்களில் தொடர்புடைய முன்னாள் உயர் அதிகாரிகளை பாதுகாத்து ஐநாவின் தீர்மானங்களை நிராகரித்து வருவது குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய மனித உரிமை மீறல்களுக்கு அரசு எந்த தீர்வையும் கொண்டு வரவில்லை என்றும் கடந்த கால அட்டூழியங்களுக்கு நீதி வழங்குவதில் பின்தங்கியுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2017 ஆண்டு தடை சட்டத்தை நீக்கும் உறுதிமொழி ஐரோப்பிய ஒன்றியத்திடம் அளிக்கப்பட்டிருந்த போதிலும் தற்போது அதே சட்டத்தை அரசாங்கம் பயன்படுத்தி வருவதை பற்றியும் அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. ஜெர்மனி கடந்த காலத்தில் மனித உரிமை தீர்மானங்களில் முக்கிய பங்காற்றினாலும் 2022 அந்த பங்கிலிருந்து விலகியுள்ளது. எனவே தீர்மானங்களை மீண்டும் புதுப்பிக்கும் இந்த நேரம் பொறுப்புக்கூறலுக்கான அழுத்தத்தை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக பிலிப்ரிஷ் வலியுறுத்தியுள்ளார். அனுருகுமார திசாநாயக்க பெர்லினில் இடம்பெறவுள்ள சந்திப்பின் போது மனித உரிமைகள் பொறுப்புக்கூறல் மற்றும் சீர்திருத்தங்கள் தொடர்பான உறுதிமொழிகளை நடைமுறைப்படுத்துவதற்கான அழுத்தத்தை ஜெர்மனிய ஜனாதிபதி வழங்க வேண்டிய நேரம் இது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். தையிட்டியில் நடைபெற்ற போராட்டத்தில் ஈடுபடும் தமிழ் மக்களை தாக்குவதற்கான திட்டம் எட்டப்பட்டதாக சிவாஜிலிங்கம் குற்றம் சாட்டினார். நேற்று திசவிகார முன் மக்கள் நடத்திய போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், எங்களை யாராலும் பயமுறுத்த முடியாது. சட்டவிரோதமான இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிரான எமது போராட்டம் தொடரும் என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் இது சட்டவிரோதமான ஆக்கிரமிப்புக்கு எதிரான போராட்டம் என்பதை தென்பகுதியை சேர்ந்து சிங்கள பௌத்த மக்களுக்கு தெளிவாக கூற வேண்டிய தேவை உள்ளது என்றும் சிவாஜிலிங்கம் வலியுறுத்தியிருந்தார். தரமற்ற முறுக்கு கம்பிகளை உற்பத்தி செய்து விநியோகித்து வந்த தொழிற்சாலை ஒன்றை முற்றுகையிடும் நடவடிக்கையை நுகர்வோர் விவகார அதிகார சபை மேற்கொண்டது. அகதுருவ பகுதியில் இயங்கும் நிறுவனம் ஒன்று இரவு நேரங்களில் இந்த முறுக்கு கம்பிகளை நீர்கொழும்பு பகுதியில் உள்ள களஞ்சிய சாலை ஒன்றுக்கு சுருட்டி கொண்டு செல்வதனை அதிகாரிகள் கண்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த ஜூன் 6ஆம் தேதி அந்த உற்பத்தி நிலையிலிருந்து வெளியேறிய லொரியொன்றை பின்தொடர்ந்து அதிகாரிகள் குறித்த களஞ்சிய சாலையை முற்றுகையிட்டுள்ளார்கள். அதே நேரத்தில் சுமார் 400 தொன் மதிப்பிடப்பட்ட முறுக்கு கம்பிகள் அங்கு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சந்தை மதிப்பில் இது 100 மில்லியனை தாண்டும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள்.
இந்த நடவடிக்கையை அடுத்து சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பாக நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் பி அறிக்கையின் கீழ் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. விசாரணைகளுக்கு பிறகு மேலதிக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை கூறியுள்ளது. அரவணைப்பு இல்லாமல் ஆணவ பேச்சுக்களால் தமிழர் அரசியல் எதிர்காலம் நெறிப்படுத்தப்பட முடியாது என்று டெலோ வெளிப்படையாக தெரிவிக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அரசியல் ஒற்றுமை கடைசி சந்தர்ப்பத்தை தமிழரசு கட்சி இழப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக டெலோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் வடகிழக்கில் தமிழ் தேசிய தரப்பாக ஆட்சியமைக்க பலமுறை தமிழ் தேசிய கட்சியுடன் முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஆனால் அவை அனைத்தும் உதாசீனப்படுத்தப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பின்னணியில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலான கொள்கை இடையிலான ஒப்பந்தம் ஏற்பட்டது. இது சாதாரண ஒப்பந்தம் அல்ல, இருபுறமும் விட்டுக் கொடுப்போடும் பரஸ்பர அரவணைப்போடும் உருவாக்கப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வன்னின் நிலப்பரப்பில் தமிழ் தேசிய கட்சிகளின் வளர்வும் மக்களிடையே அவற்றின் ஆதரவும் குறித்து ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் பதில் செயலாளர் MA சுமந்திரனோடும் சந்திப்பு நடைபெற்றது. வன்னியில் நிலவும் அரசியல் சூழ்நிலை குறித்து உரையாட முயன்ற போது சுமந்திரன் கூறியது, யாழ்ப்பாணத்தில் என்ன நடக்கிறதோ அதற்கான பதிலடி வன்னியில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதிய முறையில் எதிர்வினை தெரிவித்தார். தனி கட்சிகள் பல சபைகளில் ஆசனங்களை பெற்றிருக்கின்றன. தமிழ் தேசிய தரப்பினர் இணைந்து செயல்படாவிடின் அவை ஆளும் தரப்பின் வசமாகிவிடும் என்று டெலோ எச்சரிக்கின்றது. கிழக்கு மாகாணத்திலும் அரசியல் சீர்கேடுகள் உருவாக வாய்ப்பு உண்டு என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இன்னமும் நேரம் கைகூடியதாகவே உள்ளது. விட்டுக் கொடுப்பு மற்றும் உணர்வு பூர்வமான அரவணைப்பு மூலமே ஒற்றுமையினை ஏற்படுத்தி ஆட்சியை கைப்பற்ற முடியும். ஆனால் அதற்கு பதிலாக தனி மனித வீர சவால்கள் வந்தன. இதன் மூலம் இனத்தின் எதிர்காலம் நெறிப்படுத்த முடியாது என்று டெலோ கூறுகிறது. மக்கள் தந்த ஆணையை ஏற்று தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைவதே அவர்களின் எதிர்பார்ப்பு. அதற்கு தலைமை நாயகர்களின் ஆணவம் அல்ல, ஒற்றுமைக்கான உணர்வும் அரவணைப்பும் தேவை என்றும் டெலோ வலியுறுத்தியுள்ளது. வீணான வீரச்சொற்கள் அல்ல, செயல்பாடுகள் முக்கியம். வெட்டி சவடால்களுக்கு இடமில்லை என்றும் டெலோ தனது நிலைப்பாட்டை உறுதியுடன் வெளிப்படுத்தியுள்ளது. பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை இன்று பிற்பகல் 2:30 மணி வரை அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சிலாபம் முதல் புத்தளம் மற்றும் மன்னார் வழியாக காங்கேசந்துறை வரையிலும், காலி முதல் ஹம்பாந்தோட்டை வழியாக புத்துவில் வரையிலும் உள்ள கடல் பகுதிகளுக்கு இந்த எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. கடல் தொழிலாளர்கள் மறு அறிவித்தல் வரை இந்த கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள்.